நிறைய பேர் சொல்ற விஷயம், ஏன்டா நான் வந்து ரிலேஷன்ஷிப்ல போனேன், இல்லை ஏன் கல்யாணம் பண்ணேன். பிகாஸ் இன்னைக்கு எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு, we are evolving. நிறைய சோஷியல் மீடியா அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய அவேர்னஸும் இருக்கு. ஸோ அந்த ஃபீலிங் ஏன் வருது அப்படின்னா, பிகாஸ் அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம கொடுக்குற கமிட்மெண்ட் நம்மளால கல்யாணமே நிறைய பேர் சொல்றாங்க, நான் கல்யாணம் பண்ணா ஒரு கமிட்மெண்ட், அதனால நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி சொல்றத பார்க்குறோம். பட் ஆனால் அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரியர், இல்லைன்னா அவங்க லைஃப்ல பார்த்த ரிலேஷன்ஷிப்ஸ், அதுல இருக்கிற விஷயங்கள், அவங்களோட ட்ராமாஸ். ஃப்ரெண்ட்ஸு கூட லவ்வர்ஸ் ஆகியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அவங்க லைஃப்பில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால இது நடக்க முடியாது நம்மளால சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போதும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் உங்களால் கமிட்மெண்ட் வரும்போது நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல we have to be ready. நம்ம சரண்டர் ஆகிறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். and then taking care of the partner. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், இல்லை ஒரு விஷயம் நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணணும், அதை கண்டிப்பாக அதை கீப் அப் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போடுவோம். நம்ம அவங்களை அட்ராக்ட் பண்ணணும், இல்லைனா அவங்க நம்ம எப்படியாவது அவங்க லைஃப்பில் வச்சுக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. ரெனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சரண்யா. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஷிப் டாக்ஸ் வித் லைஃப் கோச். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு இன்ஸ்பைரிங் விமன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது யாராவது வந்து உங்ககிட்ட, நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, யாராவது வந்து உங்ககிட்ட உன்னோட கோல் என்ன, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க, இல்லை உன்னால் நீ ஒரு ஹோம் மேக்கர் அப்படிங்கிறதுனால உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, டக்குன்னு உங்கள் ஃபோன் எடுத்து இந்த இன்டர்வியூவை காட்டுங்க. பிகாஸ் இன்னைக்கு நம்ம கூட ஒரு இன்ஸ்பைரிங் உமன் அண்ட் இன்ஸ்பைரிங் லைஃப் கோச் பிரியா தண்டபாணி தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஹாய் மேம். ஹாய். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். தேங்க்யூ. ஸோ இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் உங்களை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். பிகாஸ் ஒரு ஹோம் மேக்கர் டு லைஃப் கோச், ஆக்சுவலாக நினச்சி பார்க்கும்போதே அந்த ஜேர்னிங்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஐ திங்க் இந்த ஜேர்னியில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், இல்லை நீங்கள் உங்களை பற்றி செல்ஃபாக அனலைஸ் பண்ண சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மள ரொம்பவே கம்மியாக தான் நம்ம வந்து வேல்யூ பண்ணுவோம். நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தோ, இல்லைனா நம்மளுக்கு முடியுன்ற விஷயங்கள் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. நம்ம எப்பவுமே நம்ம அண்டர் வேல்யூ பண்ணுறதுனால, ஈவன் தோ மற்றவங்க சொன்னால் கூட அதை நம்பவே மாட்டோம். ஸோ அப்படி தான் என்னோட ஜேர்னியுமே இருந்திருக்கு. இல்லை உங்களால் பெட்டராக பண்ண முடியும்னா கூட, இல்லை என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. பட் ஆஃப்டர் சம் டைம் ஐ ரியலைஸ்ட், இல்லை நம்மளாலையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண முடியும். இப்போது நம்ம பேரண்டிங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம வளர்ந்து வந்த விதமாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல்ஸ் நம்ம படித்த விஷயங்களில் சில டைம் நம்மளுக்கு இதெல்லாம் முடியாது, உன்னால் முடியாதுன்னு சொல்லியே நம்ம பழக்கப்பட்டதுனால நம்மளுக்கு வந்து ஓகே முடியாது போல இருக்குது, நம்மளாலாம் இது மாதிரி லைஃப்பில் பெருசாக சாதிக்க முடியாது அப்படின்னு நம்ம என்விரான்மெண்ட் நம்மளுக்கு சொல்கிறத நம்பியே இருக்கும். பட் ஆஃப்டர் சம் டைம் ஒரு ரியலைசேஷன் வரும், இல்லை அதை தாண்டி நம்மளால் எதுவும் பண்ண முடியல, யாரோ ஒருத்தரோட ஹெல்ப், இல்லை யாரோ ஒருத்தரோட சஜஷன் நம்மளை வந்து கொஞ்சம் மாற்றும். ஒரு லைட் பல்ப் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அப்படி மாறுற ஒரு மூமெண்ட் வரும்போது அது என் லைஃப்லையும் நடந்தது. அது என்னோட டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு நான் போய் அதுக்கப்புறமா தான் அதை ரியலைஸ் பண்ணேன். ஸோ தென் ஏன் ஏதோ ஒரு கெரியர்னு நம்ம ஒன்று பண்ணக்கூடாது. பீயிங் அ ஹோம் மேக்கர் ஓகே, எல்லாமே ஃபைன், ஃபேமிலி செட், பசங்க எல்லாமே இருந்தாலும் கூட எனக்கு ஏதோ ஒரு பசில் மிஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு. ஒரு ப்ரொஃபஷன், ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் இட். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோனாலே அதுக்கப்புறமான அதோட வழிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து அந்த சேஞ்சுக்கு ஒரு பெரிய காரணம். எஸ் மேம். ஐ திங்க் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணது ஒரு லைஃப் கோச்னு கேள்விப்பட்டோம். ஐ திங்க் இன்றைக்கி நீங்கள் நிறைய விமனோட லைஃபோட அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க. அண்ட் அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் மேம்? ஆக்சுவலி அந்த ஃபைனல் அந்த ஒரு எண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லைஃப் கோச்சை போய் பார்த்து போகிறது தான் என் லைஃப் வந்து கம்ப்ளீட்லி மாறிச்சு. பிகாஸ் என்னை விட அவங்க எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷன் அவங்க வச்சுருந்தாங்க. உங்களால் இது முடியும் அப்படின்னு எனக்கு வந்து புரிய வச்சாங்க. ஸோ அந்த மொமெண்ட் நான் இதை நம்ம வந்து எனக்கு இது நடந்தது, இந்த மேஜிக் எனக்கு நடந்தது, அதே மாதிரி இது மற்றவங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒருத்தரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு செஷன் அப்போ, இல்லை ஃபஸ்ட்டு அவங்க என்னை பார்க்கும்போது கம்ப்ளீட்லி அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்பாங்க. இல்லை மேம், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது, இல்லை என்னால் பண்ண முடியாது, இது பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 8 செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என் லைஃப் மாறிடுச்சுன்னு அவங்க ஒரு 4 பேருக்கு சொல்லி ஒரு பாசிட்டிவ் பர்சனாக மாறி அவங்க நினச்ச விஷயங்களை சாதிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்பப்போ வர குட்டி குட்டி மெசேஜஸ், அவங்க லைஃப்பில் நடக்கிற சந்தோஷமான தருணங்களை ஷேர் பண்ணும்போது ஓகே, ஐ எம் டூயிங் எ பெட்டர் ஒர்க் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஐ திங்க்
ஒரு பெரிய கூடோஸ் குடுக்கலாம் மேம் ஃபார் யுவர் ஒர்க் அண்ட் இன்னும் நெறைய மைல்ஸ்டோன்ஸ் வந்து நீங்க அச்சீவ் பண்ணணும். ஒரு சின்ன விஷஸ் அண்ட் டாபிக் உள்ள போலாம். ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ நான் அந்த டேர்ம்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். முன்னாடிலாம் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருப்போம்னா, லவ்வர். நான் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்ப அந்த வேர்டே மாறி நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். இவங்க என்னோட பார்ட்னர். அந்த ஒரு டேர்மே மாறி இருக்குல்ல. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நெறைய ரிலேஷன்ஷிப்ல மாற்றங்களையுமே நெறைய நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இப்போ முன்னாடி இருந்த ஜெனரேஷன் இப்போ தட் மீன்ஸ் என்னோட அப்பா, அம்மா இருந்த ஜெனரேஷன், அப்புறம் எங்களோட அந்த மாரி ஒரு ஜெனரேஷனா பார்க்கும்போது இன்னைக்கு நெறைய விஷயங்கள் மாறியிருக்கு. நீங்க சொன்ன மாரி இன்னைக்கு லவர்ன்னு சொல்லாம ரிலேஷன்ஷிப், பார்ட்னர் அந்த மாரி சொல்லும்போது இட்ஸ் அ குட் மூவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நல்லா இருக்கு சில விஷயங்கள பார்க்கும்போது. முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் இல்ல. இன்னைக்கு நெறைய புரிதல் இருக்கு. மென்னோட மென்டாலிட்டியுமே நெறைய இப்ப மாறி இருக்கு. அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியா நெறைய விஷயங்கள அவங்க பண்றது, ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்றது. அதெல்லாம் ஒரு சைடு பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் சைட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்ல மூவா இருக்கு. சில விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஐய்யய்யோ! இது கொஞ்சம் பெட்டர் ஆகலாமே அப்படின்ற ஃபீலிங் கொடுக்குது. அகைன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பெஷலி 90s கிட்ஸ்க்கு வந்து தெரியும் தட் அப்போல்லாம் வந்து அம்மா ஈவன் என்னோட அம்மாவுமே சொல்லியிருக்காங்க. டீனேஜ்ல வர்றது வந்து லவ் இல்லம்மா, அது இன்ஃபாக்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐ திங்க் இப்போ ஜென்சி டேர்ம்ஸ் நெறைய இருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு. இந்த இன்ஃபாக்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம ஏதாவது ஒரு 2K கிட்ஸ்ல இந்த ஜென்சி டேர்ம்ஸ் வச்சிருக்காங்களா? அது கூட ரிலேட் பண்ண முடிஞ்சா ஸோ அந்த மாதிரி அவங்க அது ஒரு ஏஜுக்கு ஒரு ஏஜ்ல நம்மளுக்கு ஒரு மாரியான விஷயங்கள் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு டீனேஜ்ல இருக்கும்போது நம்மளோட ஃபேண்டஸின்றது வேற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்தாலே அவங்க ஒரு ஹீரோ அப்படின்னு தோணும். பட் ஒரு 25 வரும்போது வேற விஷயங்கள பிரையாரிடைஸ் பண்ணுவோம். 35ல வேற மாரியான விஷயங்கள். ஸோ வில் பி கீப் ஆன் எவால்விங். ஸோ நம்ம சொல்ல முடியாது. இந்த டைம்ல வரது ஒரு பெஸ்ட் லவ். இந்த டைம்ல வரது இட்ஸ் நாட் அ பெஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நெறைய பேர் ஸ்கூல் டைம்லயே லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா மேரேஜ்ல இருக்கவங்களும் பார்த்துருக்கோம். ஒரு 40, 35ல வந்து லைஃப்ல அவங்க எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அது ஒர்க் ஆகாமயும் பார்த்துருக்கோம். ஸோ வி ஆர் சீயிங் போத் த சைட்ஸ். பட் என்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆஸ் அ பர்சன் ஏன்னா ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலோட ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட். அப்ப அந்த பெர்சனுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க என்ன ஒரு பெர்சனா இருக்கிறாங்க? அது எல்லாமே மேட்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம யாரோட ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம ரிலேஷன்ஷிப்போட கம்பேர் பண்ணிக்க கூடாது. பிகாஸ் நம்ம ஒரு இண்டிவிஜுவலா நம்ம ஒரு யூனிக்கான பெர்சனா இருப்போம். ஈச் பெர்சன். அப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னா எனக்கும் அது ஒர்க் ஆகணும், அது ஒர்க் ஆகாது. ஒருத்தருக்கு ஒரு மாரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுவே நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நெறைய பேர் வந்து மத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ பார்த்து, இல்ல நெறைய இன்னைக்கு சோஷியல் மீடியாலாம் பார்த்து அவங்க நெறைய வந்து கன்ஃப்யூஷன் ஆயிடுறாங்க. இந்த மாரி எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையே, இல்ல இந்த மாரி ஒரு லைஃப் எனக்கு இல்லையேன்னு நெறைய விஷயங்களுக்குள்ள நம்ம போயிடுறோம். ஆனா உண்மையா பார்த்தா உங்க ஸ்டோரி இஸ் டிஃபரெண்ட். மத்தவங்களோட ஸ்டோரி இஸ் டிஃபரெண்ட். அது நம்ம புரிஞ்சாலே ஒரு பெரிய அவேர்னஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒருத்தவங்கள புடிச்சிருக்கு. நான் அவங்கள லவ் பண்றேன். இது 2மே வேற வேற. இத நான் எப்படி கரெக்ட்டா செல்ஃப் அனலைஸ் பண்ணி அத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? நம்ம ஒருத்தர பிடிக்குதுன்னும்போது யூசுவலி நெறைய பேர் நம்மளுக்கு பிடிக்கும். தட் மீன்ஸ் அது அப்பா, அம்மா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னா தெரிஞ்சவங்க. நம்மளுக்கு பிடிச்சதுன்றது வேற. பட் ஆனா ஒருத்தர் மேல தான் நமக்கு ஒரு ஃபீலிங்னு ஒண்ணு இருக்கும். இவங்க வந்து நம்ம லைஃப்ல இருந்தா நல்லாருக்கும். இல்ல அவங்க இல்லனா என்னால இருக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த விஷயத்த குடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்ல அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்ல மாட்டோம். யாரோ ஒருத்தர்கிட்ட தான் அந்த ஃபீலிங் வரும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கோடி பேர் இருக்கிற இந்த உலகத்துல வந்து நம்மளுக்கு அந்த ஒருத்தர் மேல மட்டும் தான் ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் வரும். அது வந்து மேஜிக்கல்னு சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். திடீர்னு அவங்ககிட்ட நம்மளே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. திடீர்னு நான் வந்து லவ்வரா மாறுனேன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த மொமெண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஃபீலிங் ஒருத்தர்கிட்ட தான் வரும். அது உங்களுக்கு யார்கிட்ட வருதோ, தட்ஸ் லவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்க சொல்லும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் அது லவ் அப்படிங்கிறது போகுது. ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் லவ்வரா ஆக முடியுமா? அப்படின்னு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சில இடங்கள்ல சில படங்கள்லாம் பார்க்கும்போது கூட ஓகேப்பா பரவால்ல இப்படி நடக்குதே அப்படின்னு தோணுது. அத பத்தி என்ன மேம்? இட் டிபெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட லவ்வர்ஸ் ஆகியிருக்காங்க. அது சக்சஸ்ஃபுல்லாவும் அவங்க லைஃப்ல இருந்திருக்காங்க. ஸோ, அதனால இது நடக்கும், நடக்க முடியாது நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாரி நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் யூ நோ தெம் பெட்டர். நீங்க வந்து நெறைய பேசியிருப்பீங்க. ஒருத்தர் புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரி. அதே மாதிரி நீங்க அந்த ஒரு சண்டையா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போதும், ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால உங்களுக்கு வந்து சில விஷயங்கள உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ணிட முடியும். யூ நோ தெம் ஆல்ரெடி அவங்கள பத்தின பாசிட்டிவ்ஸ் கொஞ்சம் நெகட்டிவ்ஸும் தெரிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா அத ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது. எஸ். மேம் இப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நான் போறேன். இல்லன்னா யாராவது என்கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி மென்டலி நான் என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, மேரேஜா இருந்தாலும் சரி, என்ன மாரியான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு புரிதல் இருக்கணும். ஏன்னா நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல கத்துக்கிறோம். அது படிச்சு இல்லன்னா வந்து ஒரு டிகிரி முடிக்கிறது, வொர்க்குக்கு போறதுக்கு வி ஆர் பிரிப்பேரிங் ஃபார் தட். பட் ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. நம்ம அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம வந்து வி ஃபில் இன் லவ் அதுக்கப்புறம் அதுக்குள்ள போயிடுறோம்.
அப்புறம் இன்னைக்கு நெறைய பேர் சொல்ற விஷயம், "ஏன்டா நான் வந்து ரிலேஷன்ஷிப்ல போனேன், இல்ல ஏன் கல்யாணம் பண்ணேன்?" அப்படின்னு நெறைய பேர் சொல்றத இப்ப நம்மளால கேட்க முடியுது. பிகாஸ் இன்னைக்கு எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. வி ஆர் எவால்விங். நெறைய சோஷியல் மீடியா அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நெறைய அவேர்னஸும் இருக்கு. ஸோ அந்த ஃபீலிங் ஏன் வருது அப்படின்னா, பிகாஸ் அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம குடுக்குற கமிட்மெண்ட் நம்மளால இப்ப குடுக்க முடியல. எஃபோர்ட்ஸ் போடுறதுக்கு ரெடியா இல்ல. நெறைய விஷயங்கள் இருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல. அதனால கண்டிப்பா நீங்க அதுக்கு எமோஷனலி அண்ட் பிசிக்கலி அண்ட் மென்டலி எல்லாமே நீங்க ரெடியா இருந்ததுக்கு அப்புறமா, அந்த பார்ட்னரும் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போனீங்கன்னா, அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்க பேசும்போது கமிட்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்களா மேம்? இப்போ இருக்க ஜெனரேஷன் கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பயப்படுறாங்க அப்படின்னு? கண்டிப்பா பயப்படுறாங்க. ஏன்னா கமிட்மெண்ட்குள்ள போயிடுவேன். ஒரு கமிட்மெண்ட்குள்ள போய் நான் மாட்டிப்பேன். ஒரு கமிட்மெண்ட்குள்ள இருக்கோம். இப்ப கல்யாணமே நெறைய பேர் சொல்றாங்க, நான் கல்யாணம் பண்ணா ஒரு கமிட்மெண்ட் அதனால நான் பண்ண மாட்டேன். அந்த மாரி சொல்றத பார்க்குறோம். பட் ஆனா அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் நான் நெனைக்கிறேன். அவங்களுக்குள்ள இருக்க ஃபியர் இல்லன்னா அவங்க லைஃப்ல பார்த்த ரிலேஷன்ஷிப்ஸ், அதுல இருக்கிற விஷயங்கள், அவங்களோட ட்ராமாஸ் அதெல்லாம் தான் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு நெனைக்கிறேன். பிகாஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்னால கமிட்டடா இருக்க முடியுமான்ற ஃபியர் எதனால வருதுன்னா, அது எனக்குள்ள இருந்து வர ஒரு விஷயம். ஸோ அத கண்டிப்பா அவங்க வொர்க் பண்ணணும். ஏன்னா அதுக்குன்னு ரிலேஷன்ஷிப்ல இல்லாமயும் நம்மளால யாரு கூடயும் யாரையும் நம்பாமயும் நம்ம லைஃப்ல தனியாவும் எவ்வளோ நாள் நம்மளால வாழ முடியும்னு தெரியாது. ஸோ அதனால அது அது ஒரு வொர்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நெறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது. இல்ல, இல்ல எனக்கு வேண்டாம், வேண்டாம் அப்டின்னே சொல்லிட்டே இருப்பாங்க. பட் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. எல்லாருமே வந்து ரிலேஷன்ஷிப்ல கஷ்டப்படல. நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் சைட்ஸ பார்க்கலாமே அப்டின்ற மாரி. மேம் ஆஸ் அ லைஃப் கோச்சா கமிட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க எப்படி மேம் டிஃபைன் பண்ணுவீங்க ரிலேஷன்ஷிப்ல? நெறைய இருக்கு. கமிட்மெண்ட் வரும்போது நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல வி ஹேவ் டூ பி ரெடி. நம்ம சரண்டர் ஆகறதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். அண்ட் தென் டேக்கிங் கேர் ஆஃப் த பார்ட்னர். நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், இல்ல ஒரு விஷயம் நம்ம வந்து ப்ராமிஸ் பண்றோம்னா, அத கண்டிப்பா அத கீப் அப் பண்ணணும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பார்ட்னரும் கூட. அவங்களையும் கேட்கணும். என்ன மாரி அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து கமிட்டடா இருக்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கல்யாணம் பண்றோம் அப்டின்னா, அந்த கல்யாணத்துக்குள்ள நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் என்ன? நம்ம என்ன மாரியான லைஃப் லீட் பண்ண போறோன்றத கண்டிப்பா ஓவர காஃபில கல்யாணம் ஆன சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா, இன்னைக்கு அந்த மாரி பண்ண முடியுமான்னு கிடையாது. ஒருத்தர புரிஞ்சுக்காம இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்றது வந்து எவ்வளோ தூரம் அது வொர்க் ஆகும்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சா, அந்த கமிட்மெண்ட்க்கு அவங்க ரெடியா இருக்கும்போது ஆரம்பிச்சா, தட் வில் பி பெட்டர். பிகாஸ் நீங்க கமிட்மெண்ட்க்கு ரெடியா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமயே நம்ம வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கோ இந்த சொசைட்டி ப்ரெஷருக்காக, பேரண்ட்ஸ் சொல்ற ப்ரெஷருக்காக, மத்தவங்க சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கேன். அந்த ப்ரெஷருக்காகலாம் கல்யாணம் பண்ணும்போது, சம்வேர் வி கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்னடா இது அப்படின்னு ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஜோனுக்கு நீங்க போயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப நீங்க கல்யாணம் பண்ணீங்க. இல்ல உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா, இட் வில் பி பெட்டர். ஓகே. அண்ட் நீங்க ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க, ஏஜ் வந்து ஒரு விஷயம் இல்ல டு கெட் இன்டு அ ரிலேஷன்ஷிப். பட் நீங்க வந்து அதாவது லைக் இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ்க்குள்ள இஃப் யூ ஸ்டார்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் அது வந்து ரொம்ப சேஃபாவும் இருக்கும். ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயமாவும் இருக்கும் அப்டின்னா, என்ன ஒரு ஏஜ் கேட்டகரிஸ் நீங்க நீங்க சொல்லுவீங்க? ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகிட்டு, நீங்க வந்து செட்டில் ஒரு ஒரு கரியர்ல நீங்க உங்களுக்கு புடிச்ச ஒரு கரியர்ல செட்டில் ஆயி, நீங்க ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கும்போது, நீங்க ஒரு விஷயம் பண்ணும்போது, ஐ ஃபீல் ஆஃப்டர் 25 நீங்க ஒரு ரிலேஷன்குள்ள போனீங்கன்னா, ஐ திங்க் யூ வில் ஹேவ் த மெச்சூரிட்டி டூ ஹேண்டில் இன் அ பெட்டர் வே. எஸ். மேம் கெட்டிங் இன்டு ரிலேஷன்ஷிப்ல அந்த இனிஷியல் ஃபேஸஸ் எல்லாமே இட் இஸ் லைக் பட்டர்ஃப்ளைஸா, மேஜிக்கலா பயங்கர சூப்பரா இருக்கும். பட் அந்த இனிஷியல் டைம்ல நம்ம ஒரு பார்ட்னர வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நெறைய விஷயம் நார்மலா இருக்க விஷயத்த ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவோம். அந்த பெர்சன் நம்ம லைஃப்ல இருக்க வைக்கிறதுக்காக சின்ன பொய்கள் சொல்லுவோம். பட் சம்வேர் அது போக, 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 போக அந்த உண்மை தெரிய வரும்போது, அந்த ரிலேஷன்ஷிப்பே கொஞ்சம் ஒரு மாரி கொலாப்ஸ் ஆன மாரி ஆயிடும். ஐ திங்க் இந்த மாரியான விஷயங்கள் ஸ்டார்ட்டிங்ல பண்றது என்னென்ன மாரியான கான்சிக்வென்சஸ் வந்து ஏற்படுத்தும்னு நெனைக்கிறீங்க? இப்போ நீங்க சொல்ற மாரி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகறதுக்கு முன்னாடி நம்ம நெறைய எஃபோர்ட்ஸ் போடுவோம். நம்ம அவங்கள அட்ராக்ட் பண்ணணும், இல்லன்னா அவங்க நம்ம எப்படியாவது அவங்க லைஃப்ல வச்சுக்கணும். நெறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னா, நம்ம இவங்க வந்துட்டாங்களா நம்ம லைஃப்ல இனிமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வி டேக் அஸ் ஃபார் கிராண்டட். அதே மாரி அவங்களையுமே ரொம்ப ரொம்ப கிராண்டடா எடுத்துப்போம். இவங்க தான் நம்ம கூடயே இருக்க போறாங்களே, எங்க போறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங். பட் இட்ஸ் அ டெய்லி வொர்க். ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது எப்படி நீங்க டெய்லி ஆஃபீஸ் போய் ஒரு வொர்க் பண்றீங்களோ, அந்த மாரி இட்ஸ் அ டெய்லி வொர்க். நீங்க டெய்லி எஃபோர்ட் போடணும். டெய்லியுமே நீங்க வந்து அத இப்ப எப்படி செடிக்கு தண்ணி ஊத்துனா தான் அது வளருமோ, அதே மாரி யூ ஹேவ் டூ டேக் கேர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப். இல்ல அப்படின்னா கண்டிப்பா 1 வருஷம் தான். அதுக்கப்புறமா யூ வில் ஃபீல் லைக் என்னடா இது ஏதோ அப்படின்ற மாரி ஒரு லைஃப் இருக்கும். உங்களுக்கு ஒரு பார்ட்னர பிடிச்சிருக்கு, அவங்க கூட லைஃப் வாழ்ந்தா நல்லாருக்கும்னு தோணி நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறீங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்க்கு யூ ஹேவ் டூ புட் அன் எஃபோர்ட் எவ்ரி சிங்கிள் டே. ஓகே. அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாருக்கும். இல்லன்னா வந்து நீங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவீங்க, கல்யாணமே பண்ணாத, லவ்வே பண்ணாத அப்படின்னு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஐ திங்க் எஃபர்ட்ஸ் இன்னொரு சைடு வந்து லைக் அந்த இனிஷியல் டைம்ல அந்த ஃபோன் கான்வர்சேஷன்ஸா இருக்கட்டும், நேர்ல மீட் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி குடுத்துருவோம். போக, 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 போக அது வந்து கம்மியாயிடும். ஒரு எம்ப்டினஸ் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிரும்ல மேம். இத எப்படி ஆக்சுவலா கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணலாம்? சரி பார்ட்னர்ஸ்குள்ள அந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல அந்த லவ் அண்ட் கேர் அது எல்லாமே 2 பேருக்குமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் அது நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு முன்னாடியே வி ஹேவ் யூ யூ போத் ஹேவ் டூ கம்யூனிகேட்.
ஏன்னா கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம நெறைய வந்து பாசிட்டிவ்ஸ் மட்டும் காமிச்சுப்போம். பாசிட்டிவ்ஸ் மட்டும் சொல்லுவோம். நெகட்டிவ்ஸ் எப்ப தெரியும்னா, ஒண்ணா இருக்கும்போது தான் தெரியும். நெறைய பேர் சொல்லுவாங்க, தூரத்துலேருந்து இருக்கும்போது நல்லா இருந்தது. பட் ஒண்ணா ஒரு வீட்ல இருக்கும்போது அது இட்ஸ் நாட் வொர்க்கிங் அப்படின்ற மாரி. பிகாஸ் நீங்க அந்த பாசிட்டிவ் சைட்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. நீங்க ஒண்ணா இருக்கும்போது தான் அந்த எல்லா கலர்ஸ் ஆஃப் அந்த இதுவுமே உங்களுக்கு அது தெரியும். ஸோ முன்னாடியே நீங்க கம்யூனிகேட் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் கம்யூனிகேஷன் இஸ் த கீ. நீங்க கம்யூனிகேட் பண்ணல, இல்ல சொல்லிக்கல, நீங்க பேசிக்கல, உண்மையா நீங்களா அவங்க கிட்ட இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாரி அவங்களுக்கு வந்து அந்த பெர்சன் வந்து உங்களுக்கு பெருசா அந்த சர்ப்ரைசஸ் பண்றதெல்லாம் தெரியாது அப்படின்னா, முன்னாடியே பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தெரியலனா கூட அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக யூ வில் மேக் இட். லைக் நீங்க பண்ணி காமிப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்க அத பண்ணவே மாட்டீங்க. பிகாஸ் தட்ஸ் நாட் யூ. ஸோ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணோனே, அவங்க என்ன பிலீவ் பண்ணுவாங்கன்னா, ஓ! நீங்க ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ற ஒரு ஆளு போல இருக்கு அப்படின்னு அவங்க நம்பிடுவாங்க. ஸோ அப்போ கல்யாணத்து ஆனதுக்கு அப்புறமா நீங்க அத பண்ணலன்னும்போது, ஓ! இப்போ நீங்க இது இல்ல, யூ ஆர் நாட் தட் பெர்சன் அப்படின்னு சொல்லும்போது, தே வில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க நீங்களாவே இருங்க. ஓப்பனாவே சொல்லுங்க. ஏன்னா எனக்கு சர்ப்ரைஸ் பண்றது இட்ஸ் நாட் மை கைண்ட் அப்படின்னு சொன்னா, அவங்க உங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம், தே ஆர் நாட் யுவர் பெர்சன். ஸோ ஓகே. டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து பண்ணி, இல்லன்னா உங்களுக்கு வராத ஒரு விஷயத்த பண்ணி நீங்க காமிச்சு, அப்படி ஒருத்தர் இம்ப்ரெஸ் ஆகணும்னு அவசியம் இல்ல. நீங்க நீங்களா இருக்கும்போது, அத யார் அக்செப்ட் பண்ணி வராங்களோ, தட்ஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப். எஸ், ஐ திங்க் நைஸ் திங் நீங்க சொல்லும்போது. மேம் அதில நீங்க சொன்னும்போது வந்து அந்த லவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு மாறும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? நீங்க நீங்களாவே இருங்க அப்படின்னு. சில பேர் எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லிக்க மாட்டாங்க. பட் இன்னொரு பார்ட்னர் ஆப்போசிட்ல இருக்க பார்ட்னர் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஆப்போசிட்ல இருக்க பார்ட்னர் எவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க இருக்கணுன்றத தாண்டி இவங்க சொல்லணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா, இப்ப நீங்க லவ் லாங்குவேஜஸ் பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன லவ் லாங்குவேஜ் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஓகே. அப்புறமா தான் நான் என் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் நம்மளுக்கு எங்கேயுமே அத சொல்லி தரலையே. ஸ்கூல்லயோ, காலேஜ்ல எங்கேயுமே நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பெருசா தெரிஞ்சுக்கிறது. நம்ம நம்ம யார பார்த்து தெரிஞ்சுப்போம், நம்மள சுத்தி இருக்கவங்கள பார்த்து, இல்ல நம்ம அப்பா, அம்மாவ பார்த்து தான் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுப்போம். அவங்க யாருமே நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் என்னன்றத நம்ம எங்க பார்த்து கத்துப்போம்? சினிமால பார்க்கறது எல்லாமே ஃபேண்டசி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ எங்க பார்த்து கத்துப்போம்? இப்ப நம்ம அப்பா, அம்மா 2 பேருமே டெய்லி உட்கார்ந்து ஒரு 1/2 அன் ஹவர் பேசி நல்லபடியான ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் அவங்கள மாரி நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா போகும். ரொம்ப சண்டை போட்டு ஒரு அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்ல இருக்க பேரண்ட்ஸ பார்த்து வளர்ற ஒரு குழந்தைங்களுக்கு இருக்க மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போனா எப்படி இருக்கும்? இது எல்லாமே நம்மளுக்கு நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்தே ஆரம்பிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நீங்க கம்யூனிகேட் கண்டிப்பா பண்ணணும். எனக்கு வந்து என்னோட லவ் லாங்குவேஜ் இதுதான். எனக்கு வந்து கிஃப்ட்ஸ் குடுக்குறது தான் என்னோட லவ் லாங்குவேஜ் அப்படின்னா, அது யூ ஹேவ் டு கம்யூனிகேட். அத நீங்க ஆனா தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் பியூட்டிஃபுல் கான்செப்ட் லவ் லாங்குவேஜ்ன்றது. அது நீங்க இன்னைக்கு கூகுள்லயே எல்லாமே இருக்கு. நீங்க கூட போய் பார்க்கலாம். உங்களோட லவ் லாங்குவேஜ கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா உங்க பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுல கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா, யூ வில் நோ. ஓகே, அப்ப கரெக்ட்டா இருக்கு அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics, and industrial automation.